இன்னொன்னு அந்த இது இருக்குல்ல, அந்த ஊஞ்சல், அது வந்து அவருக்கு எட்டாது, ஹைட் அதிகம். ஆமா, அப்படி எக்கி உட்காருவாரு. கரெக்ட். யாராவது அப்படி பண்ணும் போது எவ்வளவு அது சிரிப்பா இருந்திருக்கும். அது அப்படி எக்கி உட்காரு, என்னடா எக்கி உட்கார்றாரு அப்படின்னு அழகா சொல்லிட்டு போயிடலாம். அந்த எக்கி உட்காந்துட்டு அந்த கால் போட்டு சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பெரிய கிரெடிட் நம்ம இது கொடுக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங்கோ, அவரை பிரசன்ட் பண்ணிக்கிட்ட விதத்துக்கோ, ஸ்டைலுக்கோ கிடையாது. இந்த படத்தோட கதை அவரோட மென் விசஸ் உமன், அதாவது ரொம்ப திமிரா இருக்கிற ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஒரு உமன், இந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்களுக்கு அவங்க அப்பா இருக்காரு. இந்த மாதிரி அந்த அவுட்லைன் எல்லாமே ரவிக்குமார் கிட்ட கொடுத்துட்டாரு. கேஸ் ரவிக்குமார் சார் அதை எடுத்து அவரு வந்து சார் இது பொரியல், இது வந்து முட்டாம்பு, அந்த மாதிரி பிரிச்சு 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 ஒண்ணு பண்ணிட்டாரு. படையப்பா வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒண்ணு விட்டு போகவே இல்லை. கூடவே பிறந்தது. அந்த கேஎஸ் ரவிக்குமார் அவர்களே வந்து இந்த படம் இவ்வளவு நேரம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் படம் அப்படின்றது எனக்கு ரியலைஸ் ஆகுது. இந்த படத்தோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த 3.5 மணி நேரம் படத்தை உட்காந்து நான் சொல்றேன் நீ கேளு அப்படின்னு தோண்ட தோண்ட நமக்கு படம் வந்துகிட்டே இருக்கேதான். நான் ரஜினி சார் வந்து ஃபுல்லா எல்லாருக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த படையப்பா பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சின்ன வயசுல நான் பாக்குறது, என்ன இவர் பாம்பு பார்த்தாலே பயப்படுவாரு, பாம்பு பார்த்தாலே ஐயோ பாம்பு அப்படின்னு. எனக்கு என்னன்னா அவருக்கு இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு படங்களை பார்த்தாலும் பாம்பு வர்ற சீனா இருந்தா அவர் பொங்குவாரு, ஐயோ என்ன அது ஒரு டைம் அப்படின்னு வந்து எனக்கு இந்த படையப்பல போது படம் இந்த பயப்படுவாரு தைரியம் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ரஜினி அவர்கள் அப்படி பாக்குறேன். அதுக்கப்புறம் கபாலி காலாக்கு அப்புறம் அவரோட டோட்டல் அவரோட கிராஃப் மாறிடுச்சு. பட் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு ஓல்டு கெட்டப்ல பார்க்கும்போது ஓல்டாவா இருப்பாரு அவரு. அதனால இப்பவுமே நான் சொல்றேன், அதுல வர்ற ஃபைட்டுமே அந்த ஓல்டு ரஜினியோட ஃபைட் இருக்கும். அந்த ஓல்டு ரஜினிகிட்ட இருக்கிற ஆரா இந்த யங் ரஜினியோ இல்ல இந்த மிட் ஏஜ் ரஜினியோட கிடையாது. இந்த 2 டிராகன் சொன்னீங்கல்ல, ரஜினிகாந்த், 3வது டிராகன் ரகுமான் போயிட்டீங்களா? ஓகே. ஓ, நீ 4வது ஒரு டிராகன் இருக்கு. லாஸ்ட் பெஸ்ட் டிராகனா நான் ரகுமானை தான் வச்சிருக்கேன். அந்த 3rd டிராகனா நான் வந்து நீலாம்பரியை நினைக்கிறேன். 24 வருஷம் ஜெயிலர் வரப்போ 24 வருஷத்துக்கு அப்புறமும் நம்மளால அந்த நீலாம்பரியை வந்து நம்ம கண்ணுல இருந்து வெளியே தள்ள முடியல அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் அவங்க சொன்ன டைலாக் அவங்களுக்கு இப்பவும் பொருந்தும். வயசானாலும் அந்த ஸ்டைலும் அழகாக இன்னும் அவங்க கிட்ட அப்படியே இருக்கு. எனக்கு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் இதுல வந்து எல்லாமே இருக்கு. எல்லாமே விட்டுரும். அந்த மாஸ் மியூசியம் எல்லாம் விட்டுருங்க. அந்த இழுக்கிற பீல்ஸ் பண்ண விட்டுருங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்குறாங்க, குளிச்சுட்டு போறாங்க. போகும்போது கையில ஒரு மவுத் ஆர்கன் எடுத்துட்டு எடுத்து வச்சுட்டு அவ்வளவுதான். நமக்கு எப்படி தேவர் மகன் பார்க்கும் போது இவங்க 2 பேரும் உண்மையிலே பசங்க தான் போல இருக்கு அப்படிங்கிற ஃபீல் வருதுன்னா, படையப்பா பார்க்கும்போது ஈக்குவலி அது தோணும். அது ஏன்னா உண்மையில அவங்க 2 பேத்துக்கு அந்த பாண்ட் இருந்திருக்கு. என் வழி தனி வழி சீண்டாத. அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரத்திலே இல்ல. மாப்பிள்ளை இவர் தான், ஆனா அவர் போட்டிருக்க ட்ரெஸ் எந்த நான் சொல்ல போற டைலாக் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு கிடையாது, ஆனா சொன்ன பவரா இருக்கும். படையப்பா வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒண்ணு விட்டு போகவே இல்லை. கூடவே பிறந்தது. கண்ணா, இது ஒரு ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இன்னும் நீ பாக்கல. காதலிக்க தொடங்கும் போது பெத்தவங்களை மறந்துடுறீங்க, காதலிக்கும் போது உலகத்தையே மறந்துடுறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறமாவது காதலை மறக்காம இருங்க. இன்னும் 100 டைலாக் இருக்கும் இந்த படத்துல. நம்ம வந்து நிறைய டைலாக் மிஸ் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இல்லையோ, படையப்பா படத்தை வந்து பார்த்துட்டு கமல் சார் வந்து ரஜினி சாரை வந்து திட்டினாராம். அது ஏன்னு தெரியுமா? வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு இது நம்ம கடைசியில சொல்லலாம். சரி, எனக்குமே வீடியோக்கு அப்புறம் தான் தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நீ சொல்ல தெரியுமா, இன்னும் 100 டைலாக் இருக்கு. படத்தோட லெங்த் வந்து 3 மணி நேரம். எனக்கு அது கேஎஸ் 3.5 மணி நேரம் அவ்வளவு. அந்த கேஎஸ் ரவிக்குமார் அவர்களே வந்து இந்த படம் இவ்வளவு நேரம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பெரிய படம் அப்படின்றது எனக்கு ரியலைஸ் ஆகுது. இந்த படத்தோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த 3.5 மணி நேரம் படத்தை உட்காந்து நான் சொல்றேன் நீ கேளு அப்படின்னு தோண்ட தோண்ட நமக்கு படம் வந்துகிட்டே இருக்கேதான். இது நான் அப்புறம் உட்காந்து ப்ராசஸ் பண்ணி பார்த்தேன். ஆமா கரெக்ட். இப்போ 3.5 மணி நேரத்தை எப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறேன். முதல்ல வந்து அவர் ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு இளைஞரா வர்றாரு. வந்துட்டு அந்த ஒரு ப்ராசஸ் போகுது. அடுத்து அந்த ஜாலியான இளைஞருக்கு ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு உழைப்பாளி சைடு, அந்த சைடு போகுது. உழைப்பு சைடு போயிட்டு நம்ம நேரம் பிசினஸ் மாறுது. குடும்ப வாழ்க்கை வருது. குடும்ப வாழ்க்கையெல்லாம் போகுது. குடும்ப வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் வயசாகுது. வயசானதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடா அந்த படம் இருக்கு. எந்த எபிசோட நம்ம பார்த்தாலும் அதே விறுவிறுப்பு, அதே ஃபைட்டு, அதே ஆக்ஷன், அதே காமெடி, ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் பண்ணி தருவாங்க. 3.5 மணி நேரத்துக்கு ஒரு கமர்ஷியல் படத்தோட பீக்குன்னு நம்ம சொல்லலாம்.
நிறைய பேர் வந்து பாட்ஷா வந்து பீக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். பட் அன்பார்ச்சுனேட்லி பாட்ஷா வர்றப்ப நம்மலாம் ரொம்ப குழந்தைங்களா இருந்திருப்போம், இல்லைன்னா பிறக்காம இருந்திருப்போம். நம்ம ஏஜ்ல சொல்றேன். பட் இந்த ப்ராப்பர் இந்த ஜென்சி 90s கிட் வந்து பார்த்து எப்படி சொல்றது, சலிக்கலாம் வாய்ப்பே இல்லை. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லி படையப்பா தான். ஏன்னா மேபி இப்படி வச்சுக்கலாம், 80s கிட்டுக்கு வந்து பாட்ஷானா, 90s கிட்டுக்கு 2K கிட்ஸ்க்கு படையப்பா தான். அதுக்கப்புறம் இப்பதான் இந்த ஜெயிலர் இதெல்லாம். ஆனா நீங்க அதெல்லாம் படையப்பாலாம் எங்க சொல்லவே முடியாது. அது இன்னைக்கு இந்த டைம் நீங்க சன் டிவில போட்டா கூட புது படம் மாதிரி இருக்கும் நமக்கு. கரெக்ட். ஆமா, அது வந்து இன்னொரு பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறது என்னன்னா, அந்த படத்துல வர எந்த சீன்ஸையுமே நம்ம வந்து கடந்தே போயிட முடியாது, எல்லாத்தையுமே உட்காந்து ரசிக்க முடியாது. எனக்கு அப்பதான் எனக்கு தெரியும், KS ரவிக்குமார் மாதிரியான ஒரு கமர்ஷியல் டைரக்டர் வந்து இதுக்கு அப்புறம் எப்படி பிறக்க போறாரு, எப்படி வைக்க போறாரு அப்படின்றத நான் பாக்குறேன். அது வந்து சுந்தர் சி தான் கடைசி செட்டு அதுல. ஆமா, நம்ம அதுதான் பட் பேசக்கூடாது சுந்தர் சி பத்தி. இல்ல எனக்கு வந்து என்னன்னா, இப்பவுமே நான் ரொம்ப வியந்து பாக்குற ஒரு விஷயம் அதுதான். இவ்வளவு ஒரு அருமையான ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டை முழுக்க பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வர கமர்ஷியல் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடியா அந்த படமா நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படத்தை எந்தெந்த மாதிரி நம்ம அணுகணும் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல. ஒரு ஒரு நான் சொன்னேன்ல, அந்த எபிசோடா இருக்குல்ல, அந்த எபிசோட்லயுமே ஒவ்வொரு இதுலயும் ரஜினி as a ஆக்டர் அவர் டிஃபரன்ஸ் காட்டியிருப்பாரு. அவர் வந்து ஒரு ஒரு ஜாலியான துள்ளி குதிச்சுட்டு வர இந்த தேவர் மகன் படத்துல பத்தி மிஷ்கின் சொல்லுவாரு. ஓப்பனிங் சீன்ல ஒரு இளைஞர் வந்து துள்ளி குதிச்சுட்டு வருவார் இந்த ட்ரெயின்ல. கடைசி சீனை பார்த்தோன்னா அது அப்படியே அமைதியா இல்லை, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட எனக்கு இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆர்க் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு ஆர்க் இருக்கும். குச்சி அப்படின்ட்டு ரொம்ப அவ்வளவு சீக்கிரத்துல இது ஒரு கமர்ஷியல் படம் தானே அப்படின்னு படையப்பாவை எடுத்துக்கவே முடியாது. கிடையாது. எனக்கு ரொம்ப நீங்க அந்த சொன்ன அந்த ஃபன் அந்த ஒரு கேரக்டர்ல வந்து ஒரு செம ஜாலியா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 an hour வருமா, டில் சிவாஜி சார் வந்து இறக்குற வரைக்குமே அந்த ஜாலி மோட்லயே தான் இருப்பாரு. இன்ஃபேக்ட் அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல கூட அவங்க சொத்து விட்டு போகிற டைம்ல கூட தலைவர் வந்து ஒரு மாதிரி இதுவா தான் இருப்பார், பளிச்சுன்னு தான் இருப்பாரு. அவர் வந்து ஒரு மாதிரி டவுன் ஆன மாதிரியே காட்டியிருக்க மாட்டாங்க அந்த டில் அந்த மொமெண்ட் வரைக்கும். அவ்வளோ ஜாலியா இருக்கும். காமெடினா பிச்சு உதறி இருப்பாரு. லவ், ரொமான்ஸ், செந்திலோட அவர் அடிக்கிற அந்த லூட்டி, அது இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாசான மூமெண்ட்ஸும் இருக்கும். இந்த பாம்பு புத்துல இருந்து கை இது அந்த இன்ட்ரோவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த லெட்டர் எழுதி அந்த லெட்டர் எழுதும் போது சொல்லுவாரு, சரியான போடுங்க ரகுமான் பிஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது. அதெல்லாம் பொறுமையா பேசுவாங்க. ஆமா இருக்கு, அதெல்லாம் இன்னும் பெரிய விஷயம் அதெல்லாம். சோ அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 30 minutesல வந்து நமக்கு இந்த ஆடியன்ஸ் இருப்பாங்களே சூப்பர் ஸ்டாரை பயங்கர ஜாலியா எதை பத்தியும் இல்லாம ஒரு சூப்பர் ஸ்டார் பிடிச்ச ஆடியன்ஸ்க்கு அந்த 30 minutes வச்சுக்கோங்க. எனக்கு படையப்பா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பாக்குறது என்னன்னா, நான் ரஜினி சார் வந்து ஃபுல்லா எல்லாத்துக்கு முன்னாடி அந்த படையப்பா பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சின்ன வயசுல நான் பாக்குறது, என்ன இவர் பாம்பை பார்த்தாலே பயப்படுவாரு, பாம்பு பார்த்தாலே ஐயோ பாம்பு அப்படின்னு. எனக்கு என்னன்னா அவருக்கு இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு படங்களை பார்த்தாலும் பாம்பு வர்ற சீனா இருந்தா அவர் பொங்குவாரு. ஐயோ என்ன அது ஒரு டைம் படிச்சுட்டு இருப்பாரு, ஒரு படிச்சுட்டு இருப்பாரு, பாம்பு அதுதான் அந்த இதுதான் அப்படின்னு வந்து எனக்கு இந்த படையப்பல போது பரவாயில்ல படம் இன்னும் அந்த பயப்படுவாரு தைரியம் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். இப்ப யோசிப்பேன் அதப்பா இப்படி எல்லாமே யோசிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு. இந்த நிறைய ஃபேஸஸ் இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, ஒரு 3 விதமான கேரக்டரைசேஷன் இருக்கும் சூப்பர் ஸ்டாருக்கு. எது ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபேஸ்? எனக்கு ஓல்டு தான் எனக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ரஜினி அவர்கள் அப்படி பாக்குறேன். அதுக்கப்புறம் கபாலி காலாக்கு அப்புறம் அவரோட டோட்டலா அவரோட கிராஃப் மாறிடுச்சு. பட் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு ஓல்டு கெட்டப்ல பார்க்கும்போது ஓல்டாவா இருப்பாரு அவரு. அந்த இவரு அப்பாஸ் வந்துட்டு வாட் எ மேன் அதே வைப் தான். அந்த இதுல பஃப்டப்பா இருப்பாரு ஆளு. இந்த ஷர்ட் அப்படி கழட்டி போட்டு ஆயில்ல வேற அப்ளை பண்ணிருப்பாங்க, பயங்கர எலிவேட்டடா இருப்பாரு. வேற லெவலா இருக்கும். எனக்கு பார்த்து ஐயோ அப்படின்னு. எனக்கு கமல்ஹாசன் வந்து வசூல்ராஜ் MBBSல வந்து ஒரு இதுல பண்ணிருப்பாரு, வேற லெவல் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த இதுக்கு இவர் ஸ்டைலுக்கு அந்த தாடி வந்து அந்த வெள்ளை தாடி இது நான் அப்பதான் போட்டிருப்பாரு. நான் அப்பதான் பாக்குறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா, ஓகே வெள்ளதாடி ஆயிடுச்சுன்னா வயசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அது ஒரு ஸ்டைலாவே எனக்கு தெரியாது. அந்த வெள்ளதாடியும் அது என்ன வெள்ளதாடினா ஃபுல் வெள்ளதாடி கூட இருக்கு, லைட்டா அங்க அந்த ப்ரௌனு அந்த கருப்பு அதெல்லாம் இருக்கும். அந்த வெள்ளதாடியில ஸ்டைல இப்படி காட்ட முடியுமா அப்படின்றது எனக்கு முதல்ல காட்டினது படையப்பா. அதனால இப்பவுமே நான் சொல்றேன், அதுல வர்ற ஃபைட்டுமே அந்த ஓல்டு ரஜினியோட ஃபைட் இருக்கும். அந்த ஓல்டு ரஜினிகிட்ட இருக்கிற ஆரா இந்த யங் ரஜினியோ இல்ல இந்த மிட் ஏஜ் ரஜினியோட கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள் ஒண்ணு தான் நான் சொல்ல போறேன். நீலாம்பரி வந்திருக்காங்க, சேர் போடுறாங்க, ஆப்போசிட்ல ரஜினி உட்கார்றதுக்கு கிடையாது, அந்த ஓல்டு படையா உட்கார்றதுக்கு.
துண்டை தூக்கி போட்டு கீழே போட்டு பின்னாடி ரஹ்மான் கிழிச்சு வச்சிருப்பாரு அவரு. நம்ம வருவோம் ரஹ்மான் சாருக்கு வருவோம். நீ யோசிச்சு சொல்லு, அந்த மாதிரி ஒரு சீன் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் படையப்பா இன்னைக்கு நம்ம 100 முறை பார்த்திருப்போம். அந்த சீன் வரும்னு வெயிட் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருப்பல்ல, அது வரும்போது உனக்கு என்ன தோணுச்சு? நான் லிட்டரா இன்னும் ஞாபகம். ஆனா நான் 99 எல்லாம் பார்க்கல. நான் பார்த்தேன்னா 2006 7 ஒரு 8 வயசுல தான் 12 வயசுல தான் பார்த்தேன். செத்தறிட்டேன். என்னடா அது? ஏன்னா ஒரு ஸ்டைல் அப்படின்னா நம்ம பார்த்திருப்போம். எத்தனையோ ஸ்டைல் இருக்கு. சிகரெட் தூக்கி போடுற ஸ்டைலு, கன் யூஸ் பண்ற ஸ்டைலு, முடிய ஸ்லிப் விடுற ஸ்டைல், அதெல்லாம் இருக்குது. எதுவுமே இல்லாம தூக்கி போட்டு ஸ்லோ மோஷன் கீழே இறக்கிட்டு நடந்து வரும்போதெல்லாம் செதறிட்டேன். ஒரு மனுஷன் நடக்கிறதுல ஸ்டைல் காட்ட முடியுமா? ஒரு மனுஷன் எது பண்ணாலும் ஸ்டைலா இருக்குதா அப்படின்னு. இன்னொன்னு அந்த இது இருக்குல்ல, அந்த ஊஞ்சல், அது ஊஞ்சல் தானே, அது வந்து அவருக்கு எட்டாது, ஹைட் அதிகம். ஆமா, அப்படி எக்கி உட்காருவாரு. கரெக்ட். யாராவது அப்படி பண்ணும் போது எவ்வளவு அது சிரிப்பா இருந்திருக்கும். அது அப்படி எக்கி உட்காரு, என்னடா எக்கி உட்கார்றாரு அப்படின்னு அழகா சொல்லிட்டு போயிடலாம். அந்த எக்கி உட்காந்துட்டு அந்த கால போட்டு அது வந்து இப்பவுமே அது ஒரு ப்ராப்பர் தியேட்டர் மொமெண்ட். நான் வந்து ஒரு மாதிரி அந்த 2000s அந்த மாதிரி டைம்ல அந்த படம் பாத்துட்டேன். அது ரிலீஸ் அந்த டைம்லயே பாத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டவே. சோ ஒரு புது படமாவே பாத்துட்டேன். அப்பெல்லாம் ஒரு வருஷமானே அது புது படம் தானே. சோ அப்போவே அந்த டைம்ல பாக்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிப்பட்ட ஒரு சீன். தியேட்டர்ல பாத்தியா? நான் வீட்டுல தான் டிவில தான் ஏதோ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரீ ரிலீஸ் நான் அதிகமா எதிர்பார்க்கிற ஒரு சீன் அது. தியேட்டர்ல போய் பாக்குறேன். ஆமா, நான் லிட்டரலா வந்து பாக்கும்போது அப்படி ஆன எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் அதை நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, நான் என்ன ஆனேன்னு எனக்கு ஒண்ணு இருக்குல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது இப்படி ஆச்சு எனக்கு. என்ன மாதிரி ஒரு சீன் அது அப்படின்னு சொல்லி, அது ஒரு நம்ம ஈக்குவலா சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பெரிய கிரெடிட் நம்ம இது கொடுக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங்கோ, அவரை பிரசன்ட் பண்ணிக்கிட்ட விதத்துக்கோ ஸ்டைலுக்கோ கிடையாது. இந்த படத்தோட கதை அவரோடது. அப்படியா? ஆமா. என்ன அப்படியா? சூப்பர் ஸ்டார் தான் படையப்பா படத்தோட கதை. எனக்கு தெரியாதுங்க. ஒரு இது ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அவரு. அதுல அவர் அழகா சொல்லிருப்பாரு, இந்த கதை ப்ரொடக்ஷன் ரெண்டுமே வந்து அவரு தான். ஓகே. சோ இது வந்து இப்பதான் சொல்றாங்களே? இல்ல அப்பவே வந்து சூப்பர் ஸ்டார் சத்தியமா தெரியாது. சூப்பர் ஸ்டார் கதை எனக்கு தெரியாது. கதைனா சூப்பர் ஸ்டார் வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு மென் விசஸ் உமன், அதாவது ரொம்ப திமிரா இருக்கிற ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஒரு உமன், இந்த மாதிரி ஒரு கேரக்டர், அவங்களுக்கு அவங்க அப்பா இருக்காரு. இந்த மாதிரி இந்த அவுட்லைன் எல்லாமே ரவிக்குமார் கிட்ட கொடுத்துட்டாரு. ரவிக்குமார் சார் அதை எடுத்து அவரு வந்து, சார் இது பொரியல், இது திலகரி, இது வந்து முட்டாம்பு, அந்த மாதிரி பிரிச்சு ஒண்ணு பண்ணிட்டாரு. சரியான ஈக்குவலி அந்த இருக்கும்ல அந்த ஒரு டிராகன், அதுல வந்து ஃபர்ஸ்ட் டிராகன் வந்து நம்ம ஆப்வியஸா சூப்பர் ஸ்டார் சார். ஏன்னா அவரு தான் வந்து இது எழுதி இது பண்ணு. அந்த ரெண்டாவது டிராகன் வந்து ரவிக்குமார் சார். ஏன்னா கமர்ஷியலா என்ன அந்த இந்த சீன் இப்ப பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியல. ஆனா அந்த மாடு சீன் ஒண்ணு வரும்ல, ஆமா ஒண்ணு வரும், அப்படி காலை மெரிச்சு அப்படியே சறுக்கினே போவாரு. சி அப்பார்ட் கிராவிட்டி, அப்பார்ட் ஃப்ரம் த ரியலிஸ்டிக் சயின்ஸ், அந்த மொமெண்ட்ல அந்த காலை மெரிச்சு அது சருன்னு போய் அந்த ஒரு இதை ஒண்ணு தூக்கி போட்டு அந்த மாடை முறைச்சு வந்து போற பாத்தீங்களா? அதுதான் ஆடியன்ஸோட ஒரு பல்ஸ். இப்போ வந்து இது சாத்தியமா, இது நடக்குமா? மாடுக்கு ஃபர்ஸ்ட் கலரே தெரியாது, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது. ஆனா அன்னைக்குன்னு இல்லை, இப்போ நீங்க அந்த மைண்ட் செட்ல பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் படம் நீ என்ஜாய் பண்றியா அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் பார்த்தாலே அதுவுமே ஒரு சரியான ஹை மொமெண்ட் தான் அந்த படத்துல. இல்ல இப்போ என்ன அந்த இதுல பிக்கெஸ்ட் இது அதான் நினைக்கிறேன். நம்ம இப்ப பார்த்தாலும், ஏன் நீ இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ண, இப்ப பார்த்தா கூட நமக்கு அது புது படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த படத்தை பார்க்கும்போது லாஜிக்லாம் உங்க தலையிலே இருக்காது. நீங்க லாஜிக்காது அது யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க அந்த அளவுக்கு ஃபேசினேட் பண்ணும். ஒரு மிகப்பெரிய கலைஞனோட மிகப்பெரிய கலை படைப்பு அப்படின்னா அது நம்மள எந்த அளவுக்கு டீவியேட், எந்த அளவுக்கு நம்ம ஏமாத்துது அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குல்ல. உங்க கண்ணையே விட்டு பண்ணும். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆமா அவர் எப்படி பறக்குறாரு, ஆமா எப்படி மாட்டு கலர்லாம் தெரியுது அப்படின்றது அதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ஹைல நமக்கு எதுவும் உனக்கு அந்த 3.5 மணி நேரம் மறந்துரு, அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த 2 டிராகன் சொன்னீங்கல்ல, ரஜினிகாந்த், மூணாவது டிராகன் ஆப்வியஸா ரகுமான் போயிட்டீங்களா? ஓகே. நீ 4வது ஒரு டிராகன் இருக்கு. லாஸ்ட் பெஸ்ட் டிராகனா நான் ரகுமானை தான் வச்சிருக்கேன். அந்த 3rd டிராகனா நான் வந்து நீலாம்பரியை நினைக்கிறேன். ஓகே ரைட். நான் வந்து லாஸ்டா கடைசி ஒரு ஹைப் கொடுக்கலாம் நினைக்கிறேன். 4வது ஒரு டிராகன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப்க்கு வந்து அந்த டிராகன் இருக்குல்ல, நீலாம்பரி கேரக்டருக்கு வந்து அவங்க வந்து ஐஸ்வர்யா ராய வந்து சூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பட் ரொம்ப டிலே ஆனதுனால நிறைய கேரக்டர்ஸ் தேடி ஓடி இருக்காங்க. அதுல வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஐஸ் உள்ள ஒரு பர்சன் கிடைக்கலன்னா இன்னைக்கு படையப்பா நம்ம கிடைச்சிருக்காது. கண்டிப்பா. அதுக்கு ஒரு கதை என்னன்னா,
கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து லிஃப்ட்ல வந்து போயிட்டு இருந்திருக்காரு சம் ஹைதராபாத் கர்நாடகா அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது ரம்யா கிருஷ்ணன் உள்ள வந்திருக்காங்க. லிஃப்ட்ல வந்திருக்காங்க. அப்போ டக்குன்னு பார்த்துட்டு அவங்களோட அந்த ஆட்டிடியூட், அந்த பவர் அதெல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு இமீடியட்டா சூப்பர் ஸ்டாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரம்யா கிருஷ்ணன் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சூப்பர் ஸ்டார் வந்து அவங்க அந்த மாதிரி பவர்ஃபுல்லான கேரக்டரோ அப்படி எதுவும் எடுத்து பண்ணது இல்லையே, ஓகேவா சார் இப்போ நான் லிஃப்ட்ல பார்த்தேன் உங்க கண்ணு செம்ம பவர்ஃபுல்லா இருக்கு சார் அப்படின்னோடனே லுக் டெஸ்ட்லாம் வந்து பண்ணி பார்த்தோன்னே லுக்கா பயங்கரமா உட்காந்துட்டாங்க. ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்து நீலாம்பரிக்கு பக்காவா அப்படின்ற மாதிரி உட்காந்துருச்சு. ஆனா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. கரெக்ட். அந்த ஈகோயிஸ்டிக்கான ஒரு இதா சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலா ஈகோ காட்டணும், இல்லன்னா அவரை விட அதிகமா காட்டணும், அப்பதான் நம்ம விருப்பம். கரெக்ட். நீங்க சூப்பர் ஸ்டாரை விட அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும்ல. அப்போனா நீங்க ஹை வோல்டேஜா இருக்கணும், ரூத்லெஸ்ஸா இருக்கணும், இறக்கமே காட்டாம இருக்கணும். என்ன கேரக்டருங்க. நான் சூப்பர் ஸ்டாரா இருந்தா ரம்யா கிருஷ்ணன் வந்து லவ் பண்ணிருப்பேங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்னொன்னு நீங்க சொல்ல தெரியுமா, ஐஸ்வர்யா ராயை போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. நான் இப்போ மறுபடியும் யோசிச்சு பாக்குறேன், ஐஸ்வர்யா எப்படி இருப்பாங்கன்னு யோசிக்க முடியல சத்தியமா. ஏன்னா இப்போ நம்ம எந்த கேரக்டர் இருந்தாலும் ஐஸ்வர்யா ஈஸியா பொருத்திட முடியும். ஆமா இதுக்கு அழகா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும், இது நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஆனா ரம்யா கிருஷ்ணன் எனக்கு தெரிஞ்சு ஐஸ்வர்யா ராயோட பயங்கரமா என்னால ரம்யா கிருஷ்ணனை தாண்டி பார்க்கவே முடியல. ஐஸ்வர்யா ராய் ஒருத்தங்க பார்க்க முடியுமான்றது நான் முடியல, எனக்கு பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரம்யா கிருஷ்ணனுக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பஞ்சதந்திரம்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். அது டோட்டலா அது ஒரு வேற மாதிரியான ஒரு வில்லியா காட்டியிருப்பாங்க. இன்னைக்குமே ஒரு வில்லிக்கான ஹோல் டெம்ப்ளேட் அந்த படம். கண்டிப்பா நீ அந்த மொமெண்ட் வரைக்குமே சூப்பர் ஸ்டார் படத்துக்கு, அதாவது அந்த கமர்ஷியல் ஃபார்மேட்ல இருக்க சூப்பர் ஸ்டார் படத்துக்கு வில்லன்னா வேற ஆப்ஷனே இல்ல, ரகுவரன் தான். ஆமா, ரகுவரன் தான் ஒரு ப்ராப்பரான வில்லனா இருப்பாரு. அவரை தான் அக்செப்டும் பண்ணிக்க முடியும். சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலா ஒரு ஆரா இருக்கணும்ல, அவரு ஒண்ணு பண்ணணும்ல, அது வந்து ரகுவரன் தான். ஆனா ரகுவரன் இல்ல, பெரிய தலைகளான சூப்பர் ஸ்டார் ஈக்குவலான பெரிய தலைகள் யாரும் வில்லனா இல்ல. யாரா அப்படின்னும் போது ரம்யா கிருஷ்ணன் எப்படி அப்படி அதுதான் ஒரு பெரிய வாவ் ஃபேக்டர் தான் படத்துக்கு. அதான் நான் ரம்யா கிருஷ்ணனுக்கு டோட்டலா ஒரு வேற மாதிரியான ஒரு இது. இப்போ ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல வந்து அவங்க பேசியிருப்பாங்க. அப்பவும் அவங்கள வந்து நம்ம நீலாம்பரியாவும் ஒரு படையப்பாவும் நம்மள பார்க்க முடியுது அப்படின்னா 25 வருஷத்துக்கு அப்புறம் அது வந்துச்சு. 26 அப்போ 24 வருஷம் ஜெயிலர் வரப்போ 24 வருஷத்துக்கு அப்புறமா நம்மளால அந்த நீலாம்பரியை வந்து நம்ம கண்ணுல இருந்து வெளியே தள்ள முடியல அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் அவங்க சொன்ன டைலாக் அவங்களுக்கு இப்பவும் பொருந்தும். வயசானாலும் அந்த ஸ்டைலும் அழகும் இன்னும் அவங்க கிட்ட அப்படியே இருக்கு. அது நீலாம்பரி மேம்கே ரம்யா கிருஷ்ணன் மேமுக்கே உரியது, அவங்களுக்கே இருக்கும். அகைன் நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம வந்து நம்ம பாகுபலிலையும் ராஜமாதாவா பார்த்தோம். அவங்க பண்ண கேரக்டர்ஸ் யாராலையுமே பண்ண முடியாது, யாருமே அதுக்கு ஈக்குவலா. மேகி இதா இருக்கட்டும், இல்ல சூப்பர் டீலக்ஸ்ல வந்து அந்த அம்மா ரோலா இருக்கட்டும், எவ்வளவு தன்மையா எவ்வளவு ஒரு பிளசன்ட். ஐயோ கடைசி கிளைமேக்ஸ்ல அவங்க பேசுற டைலாக்லாம் நான் 1000 டைம் கேட்பேன். நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சூப்பர் டீலர் ஒரு கரெக்டா ஒரு 8 வருஷம் முன்னாடி அந்த சூப்பர் டீலர் ரிலீஸ் ஆன டைம்ல அந்த கிளைமேக்ஸ் சீனை மட்டும் கட் பண்ணி வச்சிருப்பேன். ஒரு 7 நிமிஷம் கிளைமேக்ஸ் இந்த ஃபகத் ஃபாசிலும் சமந்தாவும் நடந்து போவாங்க, அதுல ஆரம்பிச்சு கடைசி அந்த வாழ்வின் ரகசியம் அந்த படத்துல ஆரம்பிக்கிற வரைக்கும் அதை மட்டும் தனியா கட் பண்ணி வச்சிருப்பேன். ரம்யா கிருஷ்ணன் பேசுறதை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் அவங்க ரொம்ப ஒரு சின்ன இதுதான், ஒரு 30 செகண்ட் நான் ஒரு 1.5 நிமிஷம் நினைக்கிறேன் அவங்களோட கிளிப் மட்டும். அந்த 1.5 நிமிஷம் கிளிப்பு எனக்கு அவ்வளோ இதா இருக்கும். ஏன்னா அவங்க பேசுற தன்மையா இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சோகத்துல அந்த பையன் இருக்கிறான், ஆனா அவங்க தன்மையா பேசுற விதம் அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. இவ்வளவு ஒரு சூதிங்கா இருக்குது அப்படின்னு. இத்தனை வேரியேஷன்ஸ் ரம்யா கிருஷ்ணன் காட்டியிருக்காங்க. அத்தனை ஐகானிக் இது. அகைன் பாரு, அவங்க வந்து ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டராவும் நம்மளால பார்க்க முடியும். இந்த பக்கம் பாகுபலியில வந்து கமாண்டிங்கா நான் சொன்னா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ராஜமாதா மாதிரியும் நம்மள பார்க்க முடியும். நீங்க சொன்ன பஞ்சதந்திரம்ல வந்து ஒரு என்ன சொல்றது, அராத்து என்ன சொல்றது, நமக்கு அப்படியே அவங்கள பார்த்தாலே சும்மா இருமா அப்படியும் அவங்கள பார்க்க முடியும். அப்படியே வந்து நமக்கு சூப்பர் டீலக்ஸ்ல வந்து அந்த ஸ்மூத்திங்கா ஒரு மாதிரி காமா ஒரு இன்னசென்ட் கலந்த ஒரு இன்டெலெக்சுவலிட்டி அப்படியும் பார்க்க முடியும். இந்த படம் இருக்கும், சூர்யாவோட படம் வச்சுப்பாங்க, தானா சேர்ந்த கூட்டம்ல வந்து அவங்க வந்து வெகுலியான கேரக்டர், அவங்களுக்கு எதுவும் தெரியாது அவங்களுக்கு, அப்படியும் பார்க்க முடியும். எப்படி ஒருத்தவங்களால இதையும் பண்ண முடியுது இதையும் பண்ண முடியுது. ஃபோர்த் டிராகன் கடைசியா தான் வந்தாரு விநாயக் அப்படின்ற மாதிரி. ஏஆர் ரஹ்மான், எனக்கு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் இதுல வந்து எல்லாமே இருக்கு, எல்லாமே விட்டுரும். அந்த மாஸ் மியூசியம் எல்லாம் விட்டுருங்க, அந்த கீழே இழுக்கிற பீல்ச்சம் எல்லாம் விட்டுருங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்குறாங்க, குளிச்சுட்டு போறாங்க, போகும்போது கையில ஒரு மவுத் ஆர்கன் எடுத்துட்டு எடுத்து வச்சுட்டு அவ்வளவுதான். ஐயோ எவ்வளவு அழகான ஒரு மெலடி. இன்னைக்கெல்லாம் வந்து போன்ல ரிங்டோன் வைக்கிற ஃபெசிலிட்டி இல்ல, அன்னைக்கு மட்டும் இருந்திருந்ததுன்னா அவ்வளவுதான், தமிழ்நாடு இதுதான். ஆமா,
அது ஒரு லவ் ஆந்தம் மாதிரி ஒரு பிஜிஎம்ல அது. அதுல தலைவரும் பயங்கரமா எமோட் ஒன்று பண்ணியிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிஜிஎம் வந்து அந்த நீலாம்பரியோட பிஜிஎம் இருக்கும்ல, ஒரு கிளாசிக்கல் டச், கர்நாடிக் டச் வச்சு ஒரு பிஜிஎம் ஒன்று இருக்கும். அது ஹாண்டிங்கான ஒரு ஐயோ, அதுல வந்து அது கிளாசிக்கலாவும் இருக்கணும், அந்த கேரக்டரை சொல்ற ஒரு பிஜிஎம்மாவும் இருக்கணும். எனக்கு அது வந்து ஆல் டைம் ஃபேவரட். ஒருவேளை அந்த டைம்ல போனு அந்த மாதிரிலாம் இருந்தா நான் அதை வச்சிருப்பேன். ஒரு பயங்கரமான ஒரு பிஜிஎம். அண்ட் பிஜிஎம் வருஷத்தை பிஜிஎம் இன்னும் நிறைய பேசுவோம். அதுக்கு முன்னாடி சாங்ஸ்க்கு நான் வந்துடுறேன். என் லைஃப்ல வெரி ஃபர்ஸ்ட் என்னோட ஏர்லியஸ்ட் மெமரி, நான் வந்து ஒரு 2 வயசு 3 வயசு பையன் வச்சுக்கோங்க. அந்த டைம்ல நான் 97 பிறந்தேன். கரெக்டாக 2 வயசுல தான் இதாகுது. ஒரு 3 வயசுல எனக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்குது. முதலா நான் வைப் பண்ண பாட்டு. ஆனா எனக்கு இன்னுமே என்னன்னா அந்த என் பேரு படையப்பா பாட்டு இருக்குல்ல, அதுவும் இன்னொன்னு என்னை தாளாட்ட வருவாளா, 2 பாட்டு தான் எனக்கு ஞாபகம். ஒன்னு ஏரமன், ஒன்னு இளையராஜா. எங்க அம்மா சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போகண்டா, போயிட்டு எல்லாரும் எந்திச்சு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் சொல்லும் போது என் பேரு படையப்பான ஆரம்பிப்படினோம். எனக்கு எல்லாரும் முன்னாடி அசிங்கமா இருக்கும்டா, எங்க அம்மாவுக்கு வந்து ஏன்னா எனக்கு அது விவரம் தெரியும். எனக்கு அந்த இது எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, நான் அந்த மாதிரி பண்ணனா அப்படின்னு எனக்கு ஞாபகம். ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவடா நீ அப்படின்ட்டு. அப்பதான் தெரியுது அப்ப நான் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரஹ்மான் சாரோட ஃபேனா இருந்திருக்கேன் பாருங்க அப்படின்ட்டு. அடுத்தது சின்ன வயசுல பவர் ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவோம் தெரியுமா? ஆமா. அப்போ வந்து நான் சூஸ் பண்ற பவர் ரேஞ்சர் பேரு படையப்பா. எனக்கு நான் படையப்பா. யாருங்க படையப்பா? அதான் யாரா இருந்தா என்னடா ரெட் ரேஞ்சர், பிங்க் ரேஞ்சர், நான் படையப்பா ரேஞ்சர் அப்படின்ற மாதிரி. சக்திமான் நானு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் வந்து நமக்கு எனக்கும் அந்த ஒரு சண்டை வரும். நீ படையப்பா அப்ப நான் ரஜினி அப்படின்னு எங்க அண்ணன் சொல்லுவான். என்னடா படையப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த காமெடி எல்லாம் நடக்கும். சரி, கமிங் பேக் டு மியூசிக், இதுதான் நான் என்னோட ஏர்லியஸ்ட் மெமரி. என் பேரு படையப்பான்றது ஒரு பயங்கரமான இது எனக்கு. அது இன்னைக்குதான் வந்து இந்த இன்னைக்குதான் வந்து இந்த டிக்டாக் கலாச்சாரம், அது என்ன சொல்லுவாங்க, ரீல்ஸ் கலாச்சாரம், லைன் அதெல்லாம் ஒண்ணு போட்டு அந்த ஸ்டெப், அந்த காஸ்டியூம், அதெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டு இன்னைக்கு ஒண்ணு போகுது இல்ல. படையப்பா பேகு, அந்த ஒயிட் ஷர்ட், உள்ள பிளாக் டி ஷர்ட், அந்த ஜீன், ஒரு பெல்ட், ஒரு ஒயிட் ஷூ, கண்ணாடி, இதெல்லாம் இன்னமும் ஞாபகத்துக்கு இருக்கிறதுனா அப்போ அது எப்படி இருக்கும். அந்த சாங்கோட அந்த ஹூக், அந்த பாசமுள்ள மனுஷன் என்னப்பா அப்படின்னு குழந்தையா மாறுவாரு, அந்த கிராபிக்ஸ், அது ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாவே சோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டா இன்னைக்கு பார்த்தாலும் ரொம்ப அட்டாக் ஆகுற அளவுக்கான ஒரு. நாங்க இந்த காஸ்டியூம் சொல்லுவா ஞாபகம் வருதுன்னா, 12th படிக்கிறதா 2000 இந்த காஸ்டியூம் இல்ல, எங்களுக்கு என்னன்னா எல்லாருமே ரஜினி கெட்டப்ல டான்ஸ் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. சரி என்ன கெட்டப் எடுக்கலாம், அப்போ ஆட்டோ இது எடுக்கலாம், ஆட்டோக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தங்க வந்து நீ படையப்பா எடுக்கலாம்டா, பிளாக் ஒயிட் பிளாக், ஆமாடா அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கடைசி ஆனுவல் டே இருக்குல்ல, ஆனுவல் டே எல்லாருமே அந்த படையப்பா ஸ்டைல்ல வந்துருந்தோம். எப்போ ஒரு 1999 வந்தது, நாங்க பண்ணது 2015. 16 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க அந்த ஒரு இதை போட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஐகானிக்கான ஒரு கெட்டப். அது பார்த்துட்டு வேற மாதிரியான அது வெரைட்டிஸ் இருக்கும் சாங்ல. இந்த படையப்பா, என் பேர் படையப்பா வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எஸ்பிபி வாய்ஸ், ப்ராப்பர் என்ட்ரி சாங். அப்படின்னா அப்படியே நீ ஒரு லவ்வுக்கு எடுத்துட்டு போனா அங்க அதுக்கும் ஒரு இது இருக்கு. சுத்தி வந்து பாட்டு இருக்கு. அது ஒரு டான்ஸ் நம்பராவும் இருக்கும், மெலடி நம்பராவும் இருக்கும். அது நல்லா இருக்கும். அதுல இன்னொரு பாட்டு ரொம்ப அழகான பாட்டு என்னன்னா, ஓ கிக்கு ஏறுது, எடுத்தோடனே கேஜிஎஃப்ல வர மாதிரி அங்க போயிட்டீங்க. நடுவுல வந்து மின்சார பூவே இருக்குல்ல, மின்சார பூவே, ஐயோ என்ன பவர்ஃபுல்லான சாங்ல அது. அதுல ரம்யா கிருஷ்ணன், நம்ம முன்னாடி பேசின ரம்யா கிருஷ்ணன் மேமோட அந்த ஹோல் வைப அதுல என்ன வைப் ஃபீல் பண்றேன்னு நமக்கு சொல்ல தெரியும். ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு கேஎஸ் ரவிக்குமார் சொல்லியிருக்காருல்ல. கேஎஸ் ரவிக்குமார் போய் சொல்லியிருப்பாரு, சார் உங்க டான்ஸ்ல ஏதோ ஒரு பவர் இருக்கு சார் அப்படின்னா, என்ன பவர் இப்ப நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்சார ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கான முன்னிடத்தில் கண்டேன் அப்படின்னு அவ்வளவுதான் ஃபுல் பவர். அது ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த மின்சார பூவை பாட்டு வந்து அதை வச்சு ஒரு வீடியோவே பண்ண முடியும். ஏன்னா கம்ப்ளீட்டா அதுல வந்து லிரிக்ஸ்ல இருந்து அந்த நடிச்சவங்க பாடினதுக்கு அதுல ஒரு கதை, 2 கேரக்டருக்கு ஒரு ஃபைட், இதுவுமே வந்தேனோ கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் தான். பட் இதுல இந்த ஆண் பெண் பேட்டில் ஒண்ணு இருக்கும்ல, விட்டே தர மாட்டாங்க 2 பேரும். அண்ட் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து வைரமுத்து. இந்த பாட்டுல எல்லாமே வைரமுத்து தான். இந்த இதுல ஒரு பயங்கரமான ஒரு அவர் ஒரு குட்டி டிராகன் அப்படின்னு குட்டி டிராகன் அப்படின்னு அவரோட டிராகன். அப்படின்னு போது நெக்ஸ்ட் இது மின்சார கண்ணாதுக்கு அடுத்தது அந்த ஓ கிக்கி திருப்பி முன்னாடி தாண்டி நான் வரேன், அந்த இது பேசி முடிச்சுட்டு போவேன். எனக்கு அது பேச வரும்னு இருக்குது எனக்கு. இப்போ அதுல ஒரு லைன் வரும்னா,
தந்தையை தேர்ந்தெடுக்கும் தாயை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை, இந்த வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போகுது. அது ஒரு நிமிஷம் இரு நான் சொல்றேன். தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை, முகத்தை தேர்ந்தெடுக்கும் நிறத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை, இறப்பை தேர்ந்தெடுக்கும் பிறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை, எண்ணி பார்த்த வாழ்க்கையினை உன் வாழ்க்கை மட்டும் உந்தன் கையில் உண்டு அதை வென்றி எடு. அவ்வளவுதான் ரைட். அதான் ஓகே. ஸோ இதுல வந்து அந்த ஒரு லைன் வரும். ஸோ இந்த லைன் இருக்குல்ல, வேற லெவலான ஒரு லைன்ல இது. நீ வந்து உங்க அப்பா அம்மா யாருன்றதை நீ டிசைட் பண்ணல அப்படின்ற ஒரு 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 இது ஒரு ரியலைசேஷன் உனக்கு இருக்குல்ல. உங்க அப்பா அம்மா டிசைட் பண்ணல, அப்ப நான் எதெல்லாம் டிசைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில உன் லைஃப் மட்டும் தான் உன் கையில இருக்கு அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து இன்னும் ஒரு 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 மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, உன் கையை மீறிய எதை பற்றி நீ கவலைப்படலை அப்படின்னா நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருப்ப அப்படின்ற மாதிரி. நம்ம நிறைய நம்ம வருத்தப்படுறோம்னா அது நம்ம கையை மீறிய ஒன்னா இருக்கும். நம்மளால நடந்திருக்காது, அது நம்ம சேஞ்சும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ அப்படி ஆயிடுச்சு அப்படி. சரி அப்ப விடு, அடுத்து என்ன பண்ண வரோம், லைஃப் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சரி எவ்வளவு அழகான ஒரு லைன்ல அப்படின்ற மாதிரி தோணும். ஈஸியா அந்த பாட்டு வந்து ஒரு ட்ரிங்க் பண்ணி பண்ற ஒரு பாட்டு, ஆமா, அதை ஈஸியா வேற மாதிரி அதை ஸ்டேஜ் பண்ணியிருக்க முடியும். பட் அங்கதான் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் கேஎஸ் ரவிக்குமார்ன்ற அந்த அவங்க ரெண்டு பேரும் அந்த காம்பினேஷனும் அது ஈஸியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும், அங்க ஒரு விஷயத்த வைக்கலாமே. அதான் எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ. ஒரு ரீல்லையுமே அவங்க வந்து ஏதாவது மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இல்ல. எல்லாருமே அவங்கவுங்க ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னா அவங்க மட்டும் ஸ்கோர் பண்றாங்க, அப்புறம் நானும் ஸ்கோர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஸ்கோர் பண்ணிருப்பாங்க படத்துல. அந்த அதுல அவரோட படம்னா அவரு வந்துதானே ஆகணும், அப்பதான் அந்த படமே கம்ப்ளீட் ஆகும். இல்லன்னா என்ன இந்த படம் அவர் பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஆதவன் படம் வரைக்குமே, லிங்கா படம் வரைக்குமே வந்தாரு. அடுத்து வந்து ஒரு படம் பண்ணாரு சுதீப், கிச்சா சுதீப் வச்சு. அதுலயுமே ஒரு சின்ன இது வந்துட்டு தான் போகும். எல்லாத்துலயும் ஒரு கேமியோ, எங்க கேமியோ கேஎஸ். ஆமா, கேமியோ குமார், அவர் கேமியோ குமார். அவ்வளவுதான். சோ அது இது எல்லாமே கம்ப்ளீட்டா முடியும் போது இன்னொரு ஒரு டிராகன் இல்ல, ஒரு மான்ஸ்டர் வந்து சிவாஜி சார். ஆமா, சிவாஜி சார் உள்ள வர்றதுக்கே ஒரு பெரிய போராட்டம் இருந்திருக்கு. இது வந்து ரஜினி சார் வந்து அவரு தான் ப்ரொடியூசர் அப்படின்றதுனால அவர் ரொம்ப கான்சியஸா இருந்தாரு. இந்த படத்துக்கு யார் வேணுமோ, அந்த கேரக்டர் யார் விற்கணுமோ அவங்க இருக்கணும் அப்படிங்கறதுலதான் ரொம்ப கான்சியஸா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐஸ்வர்யா ராய் தான் அதை பண்ணணும்னு இருந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து சிவாஜி சார் பண்ண இருக்கும். சார் என்ன சொல்றீங்க, கொடுத்தா என்ன சந்தோஷம் தான், சரி சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும் போது வெயிட் பண்ணி இருந்திருக்காரு ரஜினி சார். என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சார் வந்து ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லிட்டாங்க. அவரோட சேலரி வந்து ரொம்ப ஹெவியா சொல்லியிருக்காரு, பெருசா சொல்லியிருக்காரு. ஏன்னு தெரியல, மேபி என்ன ரீசன் அதுன்னு தெரியல. ஒருவேளை அதிகமா சொன்னா நம்மள இவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. ஆமா லாஸ்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்போ வந்து ரஜினி சார் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. நான் ஓகே, என்ன சொல்றீங்க, பட்ஜெட் குள்ள வரணுமே, அதெல்லாம் பார்க்காதீங்க, இந்த படம் வந்து கரெக்டான ஆளை சூஸ் பண்ணும். நீங்க யோசிச்சு பாருங்க, சிவாஜி சார் இருக்கிறதே கொஞ்சம் சீன் தான், அவர் இருந்தாருன்னா என்ன பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு ரெசிடேஷன் என்னன்னா, இது தேவர் மகன் மாதிரி ஒரு அவ்வளோ என்ன சொல்றது, ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரா, எப்படி கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்ல இதுல எப்படி ஒத்துக்குவார் அவரு ஓகே அப்படின்னு சொல்லி உள்ள வந்தது. அது ஒரு பெரிய பெனிஃபிட் இந்த படத்துக்கு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ½ ஹவர்ல ரஜினி சார் வந்து ஜாலியா இருந்தார்ல, அதுக்கு காரணம் வந்து சிவாஜி சார் அங்க ஒருத்தர் இருக்காரு, பெரிய பிரச்சனை அதெல்லாம் டீல் பண்ணிக்கிட்டு சூப்பரா இருக்கும். அது அந்த அந்த மாதிரி ஒரு பண்ணுவியே இல்லப்பா அண்ணடா அப்படின்னு ஒண்ணு சொல்லு, அது பண்ணிட்டு ஆமா அது அதுக்கப்புறம் யாரு பையன் ஏன் பையன் அப்படின்னு சொல்றது, அது வந்து அது இருந்திருக்கு போல அவங்களோட ரியல் லைஃப்ல. நமக்கு எப்படி தேவர் மகன் பார்க்கும் போது இவங்க 2 பேரும் உண்மையிலே பசங்க தான் போல இருக்கு அப்படிங்கிற ஃபீல் வருதுன்னா, படையப்பா பார்க்கும்போது ஈக்குவலியா தோணும். அது ஏன்னா உண்மையில அவங்க 2 பேத்துக்கு அந்த பாண்ட் இருந்திருக்கு. இந்த ஷூட் டைம்லலாம் நிறைய சொல்லியிருக்காரு போல சிவாஜி சார், நீங்க வந்து வருஷத்துக்கு 1 படம் 2 படம் தான் பண்ற, அந்த டைம்ல கம்மி பண்ணிட்டார்ல, 1 படம் தான் 2 படம் தான் பண்ற, அதை பாரு அப்படிலாம் பண்ணாத அப்படின்னா நாங்க பேசிட்டு இருக்கோம்.
பிரபு கிட்ட எல்லாம் சொல்லுவேன் நானு, இந்த மாதிரி ஏன் இந்த பையன் வந்து வருஷத்துக்கு 1 படம் 2 படம் பண்றான், ஆனா ஒன்னா இமயமலைக்கு போறது அது இதுன்னு அப்படின்னு கேட்டிருக்காரு போல. அப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு இப்ப ரீசெண்டா படமே கிடையாது, ரொம்ப பிஸியா இருந்தேன், இப்போ வயசாயிருச்சு, யாரும் என்ன கண்டுக்கல. சிவாஜி சார் சொல்லியிருக்காரு ரஜினி சார், யாரும் என்ன கண்டுக்கலன்ட்டு சிவாஜி சார் சொல்றாரு. இப்போ பாரு, நான் ரொம்ப தனியா இருக்க ஆரம்பிச்சிட்டேன், அதாவது எனக்கு எந்த வேலையும் இல்ல வெளியில, அப்போ இந்த மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, சோ அது வந்து நீ இப்பத்துல இருந்தே அது பழகிக்கிற, நீ இப்பவே என்ன பண்ற, ரொம்ப லிமிட் பண்ணிட்ட, சோ உனக்கு வந்து அந்த ஜோன் வருது அப்படின்னா கூட உன்னால உன் மைண்ட் அதை யோசிச்சு. சிவாஜி சார்லாம் எவ்வளவு பிஸியா இருந்தாரு, படம் பண்ணிருந்த ஆளு திடீர்னு எதுவுமே அப்படின்னா நீ இப்போ கரெக்டா பண்ற அப்படின்னு அது மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஃபுட் ரிலேட்டடா பேசியிருக்காரு. என்னடா இவ்வளவு கம்மியா சிவாஜி சாரோட உணவு அவங்க வீட்டுல இருந்து ஒரு பெரிய விருந்தே வருமா, அங்க இது என்னென்னமோ வருமா, நம்மளால வந்து கொஞ்சோண்டு அப்படியே லைட்டா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு என்னடா பத்துமா உனக்கு இது அப்படின்னு சிவாஜி சார் கேக்குறாரு. இல்ல எனக்கு போதும் டயட்டு. கரெக்ட் தான், கரெக்ட். பிரபுக்கும் கொஞ்சம் சொல்லு பிரபு முன்னாடி அவன 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணிருக்காங்க, குரு சிஷ்யன்லாம் ஒண்ணா சேர்ந்து பண்ணிருக்காங்க. பிரபு சார் நிறைய சாப்பிடுவாரு, அவரோட இதுவாவே கொஞ்சம் வெயிட்டா தானே இருப்பாரு, பிரபுக்கும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு இருக்காரு. மேபி அந்த டைலாக் தான் சந்திரமுகில வந்து சொல்லியிருப்பாங்க போல, குண்டானா நல்லா இருக்க மாட்டேன், நீ ஒல்லியானா நல்லா இருக்க மாட்டேன், அந்த மாதிரி. இது வந்து ரஜினி சாருக்கு வந்து இது வந்து ஆராவாவே ஒரு சூப்பரான படம். ஏன்னா சிவாஜி சாரோட பிளெஸிங்ல ஒரு யோசிச்சு பாருங்க, படையப்பா இல்லைன்னா ரஜினி சார் வந்து ரொம்ப முன்னாடி வந்து சிவாஜி சாரோட படம் பண்ணிருக்காரு, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் அந்த டைம்ல ஒரு மாதிரி கம்ப்ளீட்டடா முடிஞ்சிருக்காதோ, மேபி இருந்திருக்கலாம். கரெக்ட். ஏன்னா அது அந்த படிக்காதவன் டைம்ல பண்ணிருக்காங்க, அந்த டைம்ல பண்ணிருக்காங்க. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் உனக்குன்னா ஒரு, ஏன்னா அவரும் அப்போ ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னும் போது ஒரு சொல்ல போனா அப்பெல்லாம் அவர் தான் டாப், இந்தியாலே அவர் தான் டாப் அப்படின்னும் போது அவரோட உச்சத்துல இருக்கும்போது இப்படி ஒரு ஆறா உள்ள ஒரு ஆளு சிவாஜி உள்ள இறக்கி நாங்க பண்றோம்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து பண்ணதெல்லாம். சிவாஜி சார் வந்து அன்னைக்கு தேதிக்கு விஜய் சார் மாதிரி, கமல் சார் ரஜினி சார் 2 பேர்கிட்டயும் வந்து துப்பாக்கியை பிடிங்க சொல்லிட்டு அவரு ரிட்டையர் ஆகிற ஒரு ஸ்டேஜ்ல வந்து இருந்தது. தேவர் மகன் ஒண்ணு, இங்க படையப்பா ஒண்ணு, 2 பேருக்கும் ஈக்குவலா பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஆப்வியஸா ஆப்வியஸா சிவாஜி சாரோட கலை உலக வாரிசு வந்து அவங்க 2 பேர் தாங்க. சோ அது ரொம்ப பெர்ஃபெக்டா ஒரு நல்ல எண்டா இருந்துச்சு அவரோட. அதுதானே கடைசியா கிட்டத்தட்ட கடைசி படமா புடிச்சமான இவ்வளோ மான்ஸ்டர் ஹிட்டான ஒரு படம். அதுதான். சோ இதுதான் அந்த 4 டிராகன்ஸ் பிளஸ் ஒரு மான்ஸ்டர் முடிச்சாச்சு. அது கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறதா சொன்னீங்க. அதாவது கமல் சார் வந்து ரஜினி சாரை கூப்பிட்டு திட்டினாரு அப்படின்னு சொல்லி. என்னன்னா படத்தோட டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அந்த மாதிரி ஆயிருச்சு, 4.5 மணி நேரம் இருந்திருக்கு. ரஜினி சாருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து எதை கைய வச்சாலும் ஐயோ இதை எடுக்கிறீங்க, அது இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காரு. அப்போ வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு ரஜினி சார். நம்ம வந்து என்ன பண்ணலாம், 2 இன்டர்வல் விட்டுறலாம் இந்த படத்துக்கு, 2 இன்டர்வல் வச்சுட்டு நம்ம அப்படி ரிலீஸ் பண்ணிடலாம். அப்போ கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து கமல் சார்கிட்ட கோத்து விட்டாரு. அப்போ வந்து நீங்க போடுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை போட்டு பார்த்துட்டு அப்ப என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ரஜினி சாரை கூப்பிட்டு நீங்க பேசாம இருங்க, அவர்கிட்ட விட்டுருங்க, கே.எஸ். ரவிக்குமார் கிட்ட விட்டுருங்க, அவர் படத்தை குறைச்சு ஒரே இன்டர்வல் வைங்க, நம்ம ஆடியன்ஸ்க்கு அதெல்லாம் செட் ஆகாது 2 இன்டர்வல். நார்த்ல ஒரு படம் அந்த மாதிரி வந்திருக்கு போல, அந்த பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அவருக்கு ஒண்ணு இருந்திருக்கும்ல, கமல் சார் தான் நிறைய ட்ரை பண்றாரு, நம்ம 2 இன்டர்வல் விட்டு ஒண்ணு ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி. ஆனா பார்த்தா அவரு சொன்னது வந்து இல்ல அது நமக்கு ஒர்க் ஆகாது, வந்து பேசாம இருங்க, அவர் பார்த்துட்டு. பட் அது எவ்வளவு பெரிய டார்ச்சரா இருந்திருக்கும் கே.எஸ். ரவிக்குமாருக்கு. எந்த சீனை தூக்குறது, இப்போ இந்த 3.5 மணி நேரம் 3 மணி நேரம் நமக்கு பார்த்ததே பார்க்காத, என்ன சொல்றது, ரொம்ப டைம் போனதே தெரியல, இவ்வளவு ஐகானிக்கான மொமெண்ட் இருக்குன்னு. தூக்குன அந்த 1.5 மணி நேரத்துல எவ்வளவு சீன் இருக்கும். எனக்கு அதான் யோசிக்கிறேன். நான் இப்போ பேசிட்டு இருக்கும்போது கே.எஸ். ரவிக்குமார் சார் இது ஒரு ரெக்வஸ்ட் இங்க வச்சுட்டு, சார் என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு தெரியல, ஏதோ ஒரு இடத்துல சார் ஒரு ஓடிடியோ ஒரு டிஜிட்டல் ரைட்ஸ்லயோ ஒரு டைரக்டர்ஸ் யூடியூப்லயாவது விடுங்க சார், டைரக்டர்ஸ் கட் எங்களுக்கு நாங்க 100 ரூபா 150 ரூபாய் கொடுத்து பாக்க ரெடி சார், யூடியூப்ல நாங்க ரெடி பண்றோம் போல இருக்கு மொத்தமாவே. அதுதான் 6 மணி நேரம் கட்டு கூட பாக்குறோம் சார், பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு, நாங்க தைரியமா பாக்குறோம். இப்போ பாகுபலி த எபிக் அப்படின்னு போடுறாங்கல்ல, அது மாதிரி ஒண்ணு போடுங்களேன் எங்களுக்கு. இப்போ இந்த படையப்பா வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் போடுவோம். படையப்பா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, பயங்கரமான கிரௌடு, பயங்கரமான இது. நான் 2-3 தியேட்டர்ல எல்லாம் பாக்குறேன் ஹவுஸ்ஃபுல். அதாவது ரிலீஸ் ஆகுது போய் புக் பண்ணலாம்னு போகும்போதே எல்லோல இருக்கு, உள்ள போனா முன்னாடி சீட்டு, இந்த மாதிரிதான் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோலாம் சரியான ஃபுல் பேக்டா தான் போயிட்டு இருக்கு.
என்னன்னா பார்த்த படத்தை நமக்கு வந்து ஒரு மறுபடியும் 4Kல பார்க்க போற அதுக்காக ஒன்னே ஒண்ணு அவங்க இந்த 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 டெலிட்டட் சீன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்பா ஒரு 2-3 சீன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் இல்ல. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கும். கண்டிப்பா அதுக்குன்னு தனி ஒரு மவுஸ் வந்திருக்கும் நினைக்கிறேன். என் கிரெடிட்ஸ்ல நாங்க கொஞ்சம் டெலிட்டட் சீன்ஸ் ஆட் போட்டு பண்ணிருக்கோம், விடுவோம். இல்ல இதுல கொஞ்சம் டெலிட்டட் ஆட் பண்ணி விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி. இல்ல இன்டர்வெல்ல அந்த 15 நிமிஷம் நாங்க டெலிட்டட் சீன்ஸ் ஆட் பண்றோம், யாருமே இன்டர்வெல்லே போக மாட்டாங்க. எங்களே சார் நாங்க படத்துல பாத்துறோம் சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். எடுத்து அன்னைக்கு காலைல தான் டேய் தண்ணி குடிக்காதடா படையப்பா படம் பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லி யாருமே தண்ணியே குடிக்காம உட்காந்து படத்துல உட்காந்துருப்பாங்க. வந்துட்டு பாப்கார்னாவது ஏதாவது படையப்பா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்பேற்பட்ட ஒரு படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் தலைவரோட பர்த்டேக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சோ 50 இயர்ஸ். ஆமா படையப்பா எந்த 50 வருஷம் 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினி. 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினி. உங்களுக்கு 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினி சாரை செலிப்ரேட் பண்ணணும். ஃபைனல் கட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நாங்க எடுத்து வச்சிருக்கோம். சூப்பர் ஸ்டாரை ரொம்ப பிடிச்சவங்க, அவர் கூட ஒர்க் பண்ணவங்க, அவரோட ஃபேன்ஸ், அவங்க எல்லாருமே வச்சு நாங்க ஒரு டிஸ்கஷன், ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அவரை நாங்க செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் வந்து பாருங்க. எஸ் கண்டிப்பா அதையும் பாருங்க. அண்ட் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஐகானிக், நான் முன்னாடி சொன்ன மாதிரி டைலாக்ஸ் இத்தனை டைலாக்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச டைலாக், உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் பஞ்ச் டைலாக் படையப்பால் அப்படின்னா அது என்னன்னு பாருங்க. அண்ட் நாங்க சொன்ன 5 டிராகன்ஸை பற்றி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.